ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் கோயில் கோபுரம் போல் அலங்கரிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை ஒட்டி அலங்காரம். சென்னை சிறுசேரியில் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் தரவு மையம் திறப்பு. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மையத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம். தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்ததே கிடையாது என்றும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. அதிமுகவுடனான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என பாஜக மேலிடம் தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்கு என்றும் விளக்கம். திமுக ஆட்சியை அகற்றுவதே தங்கள் இலக்கு என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த யாரும் நினைக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள். நெல்லையில் நயினார் நாகேந்திரனை வருங்கால முதல்வரே என குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டிய தொண்டர்கள். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா என்ற விவாதம் எழும் நிலையில் கவனம் பெறும் போஸ்டர். மாநில சுயாட்சி இன்று ஏன் அவசியம்? முக்கிய அம்சங்களை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவு. மாநில சுயாட்சி தொடர்பான முதல்வர் ஸ்டாலினின் நடவடிக்கைக்கு சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆதரவு. மாநிலங்கள் மீது பாரபட்சத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சனாதனவாதிகளிடம் வெற்றி காணும் தமிழக அரசு சாதியவாதிகளிடம் தோற்பது ஏன்? நெல்லை மாணவன் சின்னதுரை மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி. நீதிமன்ற உத்தரவை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் திறப்பு. முதன்முறையாக கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்த பட்டியலின மக்கள். இரண்டாவது நாளாக தொடரும் கிரானைட் கிரஷர் கல்குவாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் அபாயம். பைக்கில் சாகசம் செய்து வீடியோ பதிவிட்ட இளைஞர்கள். காவல்துறையினரிடம் பிடிபட்டதை அடுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு விரைவில் தீர்வு. அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர்கள் பதில். ஹோட்டலில் இருந்து தப்பி ஓடிய குட் பேட் அக்லி திரைப்பட வில்லன் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ. போதைப் பொருள் சோதனை நடந்ததால் ஓடியதாக தகவல். ஒரு கிராம் தங்கம் 9,000 ரூபாயை நெருங்கியது. 10 நாட்களில் சவரனுக்கு 5,000 ரூபாய்க்கு மேல் அதிகரிப்பு. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.